அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சாதம் வரண்டா காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி சேரன் அதிரடியா கார்த்திகா கழுத்துல தாலி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. சேரன் ரொம்பவே அமைதியாவே இருக்காரு போலீஸ் ஸ்டேஷன்ல. என்னப்பா உங்ககிட்ட தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு அமைதியாவே நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போலீஸ் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நடேசனும் நிலாவும் வரவும் நிலா நடந்ததை எடுத்து சொல்றாங்க. சார், அந்த வீட்டில தான் சார் நானும் இருக்கேன். என் கண்ணு முன்னாடி நடந்த விஷயத்த தான் சார் நான் சொல்றேன். கார்த்திகாவா தான் வந்தாங்க சேரண்ணா கிட்ட, அவங்க தான் கட்டி பிடிச்சாங்க, அவங்க தான் அழுதுகிட்டே அவங்க வீட்டுல பொண்ணு பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சேரண்ணனாவை விருப்பப்படுறாங்க. இதுதான் சார் நடந்தது. உடனே அவங்க அம்மா அப்பா வந்துட்டு சேரண்ணனாவை அடிச்சாங்க. பத்தாவதுக்கு கார்த்திகாவையும் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க சார். இவர் மேல ஒரு தப்புமே இல்லை சார். அந்த இடத்துல நான் தான் எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட இதை சாட்சியை எடுத்துக்கிற மாட்டீங்களா சார்? இவங்க மேல கொடுத்துருக்கிறது பொய் கேஸ் சார், கொஞ்சமாவது விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்டதும் போலீஸ்காரன் பார்த்தா, நீ சொல்றதும் சரிதாமா, பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்டயே நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கார்த்திகாவுடைய வீட்டுக்கு போறாங்க. கார்த்திகாவோட வீட்டுல கார்த்திகாவோட அம்மா அப்பா பார்த்துட்டு, என்ன சார் அவங்க மேல கேஸ் கொடுத்துருக்கோம், அவங்கள எத்தனை மாசத்துக்கு உள்ள வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா அப்பா கேட்கும்போது, உங்க பொண்ணை கூப்பிடுங்க, உங்க பொண்ணு கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொன்னதும், ஏன் பொண்ணுகிட்ட ஏன் சார் விசாரிக்கணும்? பாதிக்கப்பட்ட புள்ள ஏன் பிள்ளைகிட்ட விசாரிக்கணும்னு சொல்றீங்க? தப்பு பண்ண அந்த பயலை தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகம்மா பேசும்போது, மா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் சரிதான், நீங்க அந்த பொண்ணை கூப்பிடுங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு கிட்ட தானே அந்த பையன் தப்பா நடந்துகிட்டா அப்படின்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த பொண்ணை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கூப்பிட்டதும் கார்த்திகா அம்மா பார்த்தா கார்த்திகாவை நல்லா மிரட்டுறாங்க. நீ மட்டும் அங்கே போய் அவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிறல, இங்க நடந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்றதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொன்னேன்னு வை, நானும் உங்க அப்பனும் தூக்குல தொங்கிடுவோம், அப்புறம் நீ எங்களை உயிரோடய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா ரொம்ப மிரட்டுறாங்க. கார்த்திகாவும் வேற வழியே இல்லாம சரின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்பதான் நிலா பாக்குறாங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா கார்த்திகாவுக்கு கண்ணில் ஜாட காட்டுறாங்க. கார்த்திகாவும் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. என்னம்மா, உன்னை யாரும் மிரட்டினாங்களா? எதுக்கும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம். நீ மட்டும் வாயை திறந்து அந்த பையன்தான் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டே அப்படின்னு சொன்னேன்னு வை, அவனுக்கு எப்படியும் 4-5 வருஷம் கழி திங்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொன்னதும் கார்த்திகாவுக்கு பயமாயிருது. சார், அவர் என்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல சார், அவரு என்னுடைய முறை பையன்தான் சார், நான் அவரை காதலிக்கிறேன் சார், மனப்பூர்வமா அவரை காதலிக்கிறேன் சார், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விருப்பப்படுறேன் சார். ஆனா என்னுடைய அம்மா அப்பாவுக்கு இதுல விருப்பம் இல்லை சார், அதனாலதான் அவர் மேல இந்த மாதிரி தப்பா ஒரு பொய்யான கேஸ் கொடுத்துருக்காங்க சார். அவர் எந்த தப்பும் பண்ணல சார், தயவு செஞ்சு அவரை வெளியே விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா சொன்னதும் நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்டிங்களா சார், பாருங்க அந்த பொண்ணை ரொம்ப மிரட்டுறாங்க சார், தயவு செஞ்சு நீங்க தான் சார் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும் போது, என்னம்மா உன் பொண்ணு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு, என்ன அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பொண்ணு மேஜர் தெரியும்ல, மேஜரான பொண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் சட்டப்படி செல்லுபடி ஆகும். என்ன அந்த பொண்ணை மிரட்டி ஒருத்தவங்க மேல பொய்யான கேஸ் கொடுக்குறீங்களா? இதுக்கு உங்களுக்கு உள்ள வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் மிரட்டினதும் இங்க பார்த்தா கார்த்தியோட அம்மா அப்பாவுக்கு அள்ளு விட்டு போயிருது. சார், அந்த பொண்ணு ஏதோ பயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கு சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். இங்க பாருடி கார்த்திகா, என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா கேட்கல, என்னம்மா என் கண்ணு முன்னாடி மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா அம்மா பார்த்தா போலீஸ்காரர் பிடிச்சு வாங்குன்னு வாங்குறாரு. அப்புறம் பார்த்தா நிலா கிட்ட போலீஸ்காரர் சொல்றாரு, நீ சொன்னபடி நல்ல வேலைக்குமா இந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சேன், இல்லைன்னா அந்த 4 பசங்களும் ஜெயில தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பார்த்தா 4 பேத்தையும் இங்க இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சேரன், சோழன், நடேசன், பாண்டியன் எல்லாரும் பார்த்தா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்பதான் சேரனுக்கு கார்த்திகா ஞாபகமாவே இருக்கு. இவ்வளவு தூரம் ஒரு பொண்ணு நம்ம மேல விருப்பப்படுது, அந்த பொண்ணை நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா கார்த்திகா பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காரு.